ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிச்சன் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன். ஆக்சுவலாக இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆச்சு. பார்க்குறதுக்கு குட்டியாக தான் இருக்குது, ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே எடுத்துட்டு அந்த மேட்லாம் எடுத்து வெயிலில் போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நல்லா கவுண்டர் டாப்லாம் சோப் போட்டு தேய்ச்சி விட்டுட்டேன். கேஸ் அடுப்பு மட்டும் ரொம்ப அழுக்கல்ல, அதனால அதை மட்டும் அப்படியே துணி வச்சு தொடச்சி விட்டாச்சு. ஆக்சுவலாக இது 2 வீக்ஸாக நானும் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. அதனால இன்னைக்கு பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மேட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சூடான பொருள்லாம் தாங்குது. உடனே சமைச்சிட்டு வச்சா கூட தாங்குது. ஆனால் இந்த தோசைக்கல் மாதிரி ஹீட்டான பொருள்லாம் வச்சா அது அதுக்கூடயே பிடிச்சிக்குது. ஓரமாக என்னோட மேட்டில் பார்த்தா தெரியும், அதனோட மார்க் இருக்குது. அதில் வந்து தோசைக்கல் மாதிரி பொருள்லாம் வைக்கிறது கிடையாது. மற்றபடி ஓகே தான், நல்லாவே யூஸ் ஆகுது. எனக்கு அப்பப்போ இந்த க்ளீனிங் வேலை வைக்காம அந்த இடம்லாம் ரொம்ப க்ளீனாகவே இருக்கிறதுனால எனக்கு பெருசாக தெரிஞ்சுக்கல. இந்த மாதிரி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணும்போது மட்டும் நல்லா கழுவி விட்டுப்பேன். ஃபைனலாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சு பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் என் கிச்சன் அவுட்புட் இப்படி தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக என் கிச்சன் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கொஞ்சம் யூனிக்காவது ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்ற ஹாப்பினஸ் எப்பயுமே எனக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கிச்சன் எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த நியூ vlogல பார்க்கலாம். டாட்டா பாய்.